இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 2 ஆப்பும் வந்து கட்டாயமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இது இன்பில்ட்டாகவே எல்லாருடைய ஃபோன்லும் வந்து கொடுத்துட்றாங்க. அன்இன்ஸ்டால் பண்ணாத அளவுக்கு கொடுத்து விட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு ஞாபகமாக வச்சுருப்போமான்னா மேக்ஸிமம் வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்களே எந்தெந்த சைட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களோ அந்த சைட்டில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அந்த பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டோடைய பாஸ்வேர்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா என்னோடய இதில் வந்து ஃபேஸ்புக்னு இருக்கும். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் வந்து என்னோடய இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்குன்றது மேலே கிளிக் பண்ணனா என்னுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிட்டேன்னா உள்ளே வந்து என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கோமோ வந்து அது நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம காப்பி பண்ணி கூட அங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் மறந்த பாஸ்வேர்டு வந்து இதில் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா A to Z ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஹை அப்படின்ற இதுக்கு வந்து நம்ம கொண்டு போயிடணும். கொண்டு போனோம்னா இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து தனியாகவே இருக்கும். ஸோ அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். மேலே வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா மெயில் ஐடி, கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த கண் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணுன்றது இங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மறந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உங்களால் மறுபடியும் ரிகவர் பண்ணி பார்த்துக்க முடியும். எந்த அக்கௌண்ட்லனாலையும் உங்களால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். என்னுடைய ஃபோனில் பாருங்கள், இப்போ நான் கணக்கு இல்லாமல் நிறைய நான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் எந்தெந்த ஆப்லலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணியிருக்கேன், அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்புறம் வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருந்தாலுமே அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். இன்க்ளூடிங் AS23, அப்புறம் ஆஹா, அந்த மாதிரி எல்லாமே A to Z நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டும் இந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். நீங்கள் எப்போ வேணும்னாலையும் இந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுக்கு உங்களுடைய ஃபோனில் மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மெயில் ஐடி இருந்தால் தான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற மொத்த இதுவுமே வந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எதுவும் பிரச்சனையும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.